திரைப்பட ஆய்வு ஆவணப்படம். தனிப்பட்ட கேள்விகள். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளில். நான் பாலச்சந்திரன், புதுவையில் கொழிஞ்சாம்பாறையில் தற்பொழுது நிரந்தரமாக வசி. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக. நான் பாதுகாப்பு துறையிலிருந்து ஓய்வு பெற்று இங்கு நிரந்தரமாக வசித்து வருகின்ற வேளையிலே இந்த பகுதியில் இருக்கின்ற தமிழ் மொழி சிறுபான்மை மக்களுக்கான பல்வேறு ஆய்வுகளை செய்தேன். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் சாசன உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளதையும் கிடைக்கப்பெறாமல் இருப்பதையும் கண்டு அதற்காக கேரளீய தமிழ் மொழி சிறுபான்மை மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை இங்கு உருவாக்கி அந்த அமைப்பின் பொதுச் செயலாளராகவும் மேலும் மனித உரிமைக்கான பல்வேறு விடயங்களில் நேரிலும் பல்வேறு வழிகளிலும் அவர்களுக்கு மக்களுக்கு உதவுவதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். சினிமாவுடன் உங்களுக்கு உள்ள தொடர்பு? சினிமாவுடன் நேரடியான தொடர்புகள் இல்லா என்ற போதிலும் நான் சார்ந்த தொழிற்சங்கம் என்ற தொழிற்சங்க சேவைகள் என்ற அடிப்படையில் நான் செயல்பட்டு கொண்டிருந்த காலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக திரைப்பட கலைஞர்களை சந்திக்கின்ற திரைப்பட கலைஞர்களின் விழாக்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் திரைப்படம் என்பது ஒரு நாவல், சிறுகதை, கவிதை போன்று அதுவும் ஒரு கலையினுடைய இன்னொரு வடிவமாகவும் நமது வாழ்க்கையில் இருப்பதால் எனக்கு தொடர்பு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். சினிமாவை பற்றிய உங்கள் பார்வை? தமிழ் மொழியிலே இயல், இசை, நாடகம் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையில் இது நாடகத்தை இங்கு சினிமாவாக நாம் தற்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். அந்த சினிமா துறையினை பற்றி சொல்வதென்றால் பல்வேறு கோணங்களில் என்னால் பேச முடியும். இருந்த வகையில் சுருக்கமாக மனித வாழ்வியலை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு நவீன ஒரு களமாக அதை பார்க்கிறேன். நினைவுகளில் அல்லது அனுபவங்களில் சினிமா? திரைப்படம் சிறுவயது முதலே எனக்கு மிகவும் ஆர்வம் உள்ள விஷயமாகத்தான் இருந்தது. அதிலும் குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படங்களுக்காக நான் பல்வேறு வழிகளில் அந்த அன்றைய குறைந்தபட்ச திரையரங்கு கட்டணமான 35 காசுகளுக்காக பல்வேறு பணிகளை எல்லாம் செய்து அந்த காசுகளை உருவாக்கி புரட்சித் தலைவருடைய படத்தை எப்படியாவது ஒரு தடவை சென்று பார்த்துவிட வேண்டும் என்று பல படங்களையும் பார்த்திருக்கிறேன். அதே போல பல திரைப்படங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைய வரை பல்வேறு தாக்கங்களை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக சொல்லுவதனால் துலாபாரம் என்ற ஒரு படம் நான் பார்க்க நேர்ந்தது. அந்த படத்திலே ஏவிஎம் ராஜன் அவர்கள் ஒரு தொழிற்சங்கவாதியாக வந்து மிகவும் துயருற்ற ஒரு கதாபாத்திரமாக அந்த கதாநாயகன் அந்த கஷ்டப்படுகின்ற குடும்பத்தின் தலைவன் எப்படியெல்லாம் தன்னுடைய அந்த சமூகத்தின் தாக்கத்தை வெளிப்படுத்துகிறாரோ அது மிக அருமையாக அந்த படம் இருந்தது. அது என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு தொழிற்சங்க தலைவனாக மாறுவதற்கான ஒரு உந்து சக்தியாகவும் இருந்தது என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். மற்ற கலைகளுடன் ஒப்பிடும்போது சினிமா? கதைகளை நாம் படிக்கும்போது நமது மனதிலே பல்வேறு உருவகங்கள் தோன்றும். ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய தாக்கங்களும் நம் மனதிலே எழுந்து நடமாடும். ஒரு சில வேளைகளிலே விமர்சனங்களும் அதே நேரத்தில் சிறிது நிதானித்து யோசித்து அந்த விஷயங்களிலே ஈடுபட்டு ஒரு மாறுபட்ட சிந்தனைகளை எல்லாம் தோற்றுவிக்கும். திரைப்படங்கள் ஒரு உயிரோட்டமான தொடர் நிகழ்வாக அங்கே காட்டுகின்ற வேளையிலே உருவாகின்ற உணர்வுகளும் அந்த எண்ண ஓட்டங்களும் அது இணையாக செல்வதனால் சற்று தாமதமாகத்தான் அந்த காட்சிகளின் தாக்கத்தை நாம் உள்வாங்க முடியும். யாருடன் சேர்ந்து படம் பார்ப்பீர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் கூடுதல் நேரம் தனியாகத்தான் படம் பார்த்திருக்கிறேன். எந்த மாதிரி படங்களை பார்ப்பீர்கள்? திரைப்படம் மட்டுமல்ல, கதை, கவிதை, கட்டுரை எதுவாக இருந்தாலும்
பன்முகத்தன்மை கொண்ட ஒரு உலகத்திலே வாழ்கின்ற சூழலில் எல்லா திரைப்படங்களையும் பல்வேறு கதை அம்சங்கள் கொண்ட திரைப்படங்களையும் நான் விரும்பி பார்ப்பது உண்டு. அதிலும் குறிப்பாக தற்காலத்துக்கு தேவையான முற்போக்கு சிந்தனை உள்ள திரைப்படங்களை வெகுவாக ரசித்து பார்ப்பேன். உங்களுக்கு பிடித்த ஹீரோ அல்லது ஹீரோயின்? ஏராளமான கலைஞர்கள் திரைப்படத்துறையிலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வரப்போகிறார்கள். என்ற போதிலும் என்னுடைய இவ்வளவு கால வாழ்க்கையில் திரைப்படத்திலே மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நடிகர் என்று சொன்னால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய கட்டபொம்மன் திரைப்படம், அதே போல கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படம், இவையெல்லாம் என்னுடைய பள்ளி காலத்திலே என்னை அழைத்து சென்று காட்டப்பட்ட படங்கள். அது அவருடைய நடிப்பு இன்றளவுக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு நடிகராக. உங்களுக்கு பிடித்த மற்ற கலைஞர்கள்? உண்மையிலேயே ஒரு திரைப்படத்தினுடைய அந்த வடிவத்தை உருவாக்குகின்ற பணியிலே அந்த கேமராமேன் என்று சொல்லக்கூடிய அந்த பொறியாளர் தான் நிச்சயமாக ஒரு தாயை கருவை வயிற்றில் சுமக்கின்ற ஒரு பணியை போன்று அந்த திரைப்படத்துறையிலே மிக முக்கிய ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக நான் பார்க்கிறேன். பொதுவான கேள்விகள். சமீப காலங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம்? திரைக்கதை என்ற அடிப்படையிலே பார்த்தோமானால் ஈகோ என்ற அந்த திரைப்படம் மிக சிறப்பான முறையிலே அந்த கதைக்களமும் திரைக்கதையும் சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்ததை பாராட்டுகிறேன். ஏன் படம் பார்க்கிறீர்கள்? திரைப்படம் என்பது ஒரு பொழுதுபோக்கு என்ற அம்சத்தோடு கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய தயாரிப்பில் இருக்கக்கூடிய உன்னதமான நோக்கங்களை நாம் உள்வாங்கும் பொழுது நிச்சயமாக அது சமுதாயத்திலே பல தாக்கங்களை ஏற்படுத்தும். அது நம்மளுடைய அந்த வாழ்க்கையிலும் நாம் பயணிக்கின்ற சமூகத்தினிடையே கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்புக்காகவும் நான் அந்த திரைப்படங்களை பார்க்கிறேன். சினிமாவில் உங்களை ஈர்ப்பது எது? திரைப்படங்களை நாம் காண ஆரம்பிக்கும் பொழுதே முதல் காட்சியிலேயே சில விஷயங்கள் நம்மை நிமிர்ந்து நிற்கச் செய்கின்ற காட்சிகளாக அமைவதும் உண்டு. என்ற போதிலும் ஒட்டுமொத்தமாக ஒரு திரைப்படத்தினுடைய முழு நீள படத்தையும் பார்த்து அதனால் ஏற்படுகின்ற ஒரு முழுமையான ஒரு தாக்கத்தை, மனதில் ஏற்படுகின்ற தாக்கத்தை தான் நாம் இறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கையில் பல்வேறு திரைப்படங்களில் நமக்கு பல்வேறு அனுபவங்களை கொடுக்குகின்ற ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. ரீமேக் செய்ய ஆசைப்படும் படம்? எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கணும். அப்படி பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஆங்கில படத்தை தான் நான் சொல்லுவேன். ஓகே. அந்த படத்தினுடைய அந்த படம் ஆக்கப்பட்ட விதமும் கதைக்களமும் அந்த இயக்குனருடைய கேமராமேனுடைய அனைத்து திரைக்கலைஞருடைய பங்களிப்பு மிக பிரம்மாண்டமானது. அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற படம் தான் எக்காலத்துக்கு பொருத்தமாக இன்றைக்கும் காப்பி அடிப்பதற்கு நானே செய்வதற்கு கூட தயாராக இருக்கிறேன். எங்கே வெளியிடலாம்? நான் கூறியபடி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அந்த படம் எல்லாம் உலகம் தழுவிய அளவில் ஒரு மிக பிரபலமான படம். அது எந்த தளத்தில் என்று கூறுவதை விட உலகம் முழுவதும் நாம் வெளியிடக்கூடிய ஒரு அருமையான படம். டிவி சீரியல், வெப் சீரிஸ், குறும்படங்கள், டாக்குமெண்ட்ரிகளை பார்ப்பீர்களா? இப்பொழுதுதான் நான் ஒரு சித்தூரில் நடந்த உலக திரைப்பட விழாவில் 7 நாட்களும் திரைப்படங்களை பார்த்தேன். அதில் உள்ளபடியே நான் ரேவதி என்ற திரைப்படம் என்னை மிகவும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு உணர்வுபூர்வமான ஒரு 3ஆம் பாலினத்தை சார்ந்த ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை அவருக்கே உரித்தான பாணியில் அவரே அதை நடித்து நடனமாடி ஒரு கலை சிறப்போடு செய்த அந்த படம் தான் என்னை மிகவும் பாதிப்புக்குள்ளான படம். எங்கே திரைப்படங்களை பார்ப்பீர்கள்? நான் தியேட்டருக்குள் படம் பார்த்து செல்வது மிக அரிதானது தான். சிறந்த படங்கள் என்று கேள்விப்படும் பொழுது அத்தகைய படங்களை நான் தியேட்டரில் சென்று பார்ப்பது உண்டு.
கடந்த ஒரு வருடத்தில் எத்தனை படம் பார்த்திருக்கிறீர்கள்? எங்கே? சுமார் 25 படங்களை பார்த்திருக்கிறேன். அதில் பெரும்பாலானவற்றை ஓடிடி தளத்தில் தான் பார்த்திருக்கிறோம். ஒரு சில படங்களை மட்டும் தியேட்டரில் சென்று நீங்களாக தியேட்டருக்கு சென்று கடைசியாக பார்த்த படம்? அது துபாய் நகரத்திலே சென்று பார்த்த படம் ராஜராஜ சோழன் பொன்னியின் செல்வன் அந்த திரைப்படத்தை தான் நாங்கள் கடைசியாக திரையரங்கத்தில் சென்று பார்த்த படம். கூடுதலான கேள்விகள். சினிமாவும் சமூகமும், சினிமாவும் வாழ்க்கையும், உங்களுடைய அபிப்பிராயம்? இரண்டுமே ஒரு இணைக்கோடுகளாகத்தான் நான் பார்க்கிறேன். வாழ்வியல் சார்ந்த பல நிகழ்வுகளைத்தான் திரைப்படங்களாக, கதைகளாக நாம் காண்கிறோம். அதே போன்று திரைப்படங்களில் வருகின்ற பல சம்பவங்களை இன்றைக்கு வாழ்க்கையிலே, சமூகத்திலே பல தாக்கங்களை ஏற்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சொல்வதனால், இன்றைக்கு திரைப்படத்திலே நடித்த பல நடிகர்கள் அரசியலின் மூலம் சமுதாயத்தில் இந்த சமூக வாழ்க்கைகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே திரைப்படம் தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தளவில், இந்தியாவிலும் பொறுத்தளவிலும் பல்வேறு தாக்கங்களை நிச்சயமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. புதியதாக படம் எடுப்பவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை? திரைப்படத்தினுடைய நீளமும் அகலமும் ஆழமும் நிச்சயமாக தெரிந்து கொண்டுதான் யாரொருவரும் அந்த துறையிலே இயங்க வேண்டும். எந்த துறையாக இருந்தாலும் இது பொருந்தும். அதுவும் திரைப்படத்துறை என்பது வெற்றி தோல்விகளுடைய அந்த கிராஃப் என்று சொல்லக்கூடிய வரைபடத்திலே ஏற்றங்களும் இறக்கங்களும் மிக நெருங்கிய அளவிலே, குறுகிய அளவிலே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். எனவே பொருளாதார இழப்பை சந்திப்பதற்கு தயாராக இருப்பவர்கள் துணிய வேண்டிய முயற்சி அது என்று பார்க்கிறேன்.